கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாவதாக. ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் வேத வார்த்தையின் மூலம் தேவன் நம்மோடு பேசும்படியாக யாவரும் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி சரி. என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவர் நீரே, ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவி. என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவர் நீரே, ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவி. உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே, ஓ என்றும் என்றும் ஆராதிப்பேன். உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே, ஓ என்றும் என்றும் ஆராதிப்பேன். சிறுமி என்று என்னை தள்ளி முடியாதென்று நினைத்த வேளை என் உள்ளத்தையே நீர் கண்டி. யாரும் இல்லா நேரம் வந்து தாயை போல என்னை தேற்றி கண்ணீரை துடைத்தே. உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே, ஓ என்றும் என்றும் ஆராதிப்பேன். உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே, ஓ என்றும் என்றும் ஆராதிப்பேன். புழுதியிலும் சேற்றிலும் கிடந்தேன், உலகத்தினால் மறக்கப்பட்டேன். என் மகளே என்று அழைத்தேன். நேசித்தோர் என்னை கைவிட்ட நேரம் உம் கரத்தால் என்னை ஏந்தி நம்பிக்கை எனக்குள் வைத்தே. உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே, ஓ என்றும் என்றும் ஆராதிப்பேன். உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே, ஓ என்றும் என்றும் ஆராதிப்பேன். என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவர் நீரே, ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடவே. ஆமென். நன்றி ஏசப்பா. இந்த நாளில் ஏசப்பா, இந்த தொலைக்காட்சி மூலமாக ஏசப்பா, இந்த ஏசப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா, பலப்படுத்துங்க ஏசப்பா, என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க ஏசப்பா. ஏசப்பா அதை பார்க்குற ஜனங்களுக்கு ஏசப்பா ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. அவங்க இருக்கிற இடத்துல உங்கள் துதர்களை கட்டளையிடுங்க, சுற்றி வேலை எடுத்துக்கொள்ளுங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. பிரசங்கம் எப்பவுமே இறங்குவதாக ஒரு நீங்கள் பலப்படுத்துங்க. வசனத்தை கேட்டு அதன்படி நடக்க கிருபை செய்யுங்க. பண்படுத்தப்பட்ட இதயமாக ஒரு இதயங்களை நீங்கள் மாற்றுங்க. வசனத்தை கேசப்பா ஒவ்வொருக்களுக்கும் தேவையான வசனம் ஏசப்பா வந்து சேர கிருபை செய்யுங்க. நீங்கள் கூட இருங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. தாழ்த்து வெறுமையாக்குற என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. மீட்பரேசி மூலம் ஜெபங்களின் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இயேசு வாழ்கிறார் சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாகவும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த நாட்கள் முழுவதும் தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் கண்மணி போல பாதுகாத்து இந்த நாள் வரைக்கும் நடத்தி வந்திருக்கிற தேவன். நான் கிரெட்லின் ஜெயம் லயோனா. நான் வந்து BBA LLB பண்ணிட்டு இருக்கேன். படிச்சுட்டு குடும்பமாக சேர்ந்து ஊழியம் செய்கிறதுக்கு ஏசப்பா எங்களுக்கு கிருபை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கண்மணி போல பாதுகாத்து அநேக போராட்டங்கள் பலவீனங்கள் வந்தபோது எதுவும் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கண்மணி போல பாதுகாத்து இந்நாள் வரைக்கும் எங்களை நடத்தி வந்த தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாக அவர் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நம்ம மனசுல வந்து தினம் அதை வந்து நினைவு கூர்ந்து அவரை மகிமைப்படுத்துறதுக்கான கிருபையை ஒவ்வொரு நாளும் ஏசப்பா புது புது கிருபைகளால புது புது விஷயங்களை தந்து நமக்கு ஒவ்வொரு நாளும் அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வார்த்தை 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6வது வசனம். அந்த வசனங்களை நம்ம பார்க்கும்போது, அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள் அடங்கியிருங்கள். இந்த வசனத்தை பார்க்கும்போது நம்ம நார்மலா எல்லாருமே
இந்த வசனத்தை வந்து நம்ம வந்து சின்ன வயசுல இருந்தே எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வசனம் தான். அந்தபடி இளைஞர்களை மூப்பர்களை கீழ்ப்படிந்து ஒருவருக்கொரு மனத்தாழ்மை அழிந்து கொள்ளுங்கள், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் நிறுத்தி நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கு கிளப்பி அடிக்கிறான்ட்டு எந்த பிள்ளைங்க கிட்ட கேட்டாலும் இந்த வசனத்தை சொல்லுவாங்க. ஆனா இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில நம்ம தாழ்மையா இருக்கோமா, நம்ம தாழ்மையா பொறுமையா அவர் சமூகத்துல காத்திருக்கும் போது அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அதுக்கு அடுத்த வசனத்துல பார்க்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்க. அவர் நம்மளை உயர்த்துகிற தேவன், நம்மளை அதிகமாக உயர்த்துவார். அது நம்ம அவர் சமூகத்துல நம்ம காத்திருக்கும் போது அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. தாழ்மைனா என்ன நம்ம பார்க்கும்போது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5லிருந்து 8வது உள்ள வசனங்களை நம்ம பார்க்கும்போது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார். அல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது கிறிஸ்து இயேசு இருக்கிற சிந்தையே நம்மளிலும் உங்களிலும் இருக்க கடவுது. அவர் நம்ம இயேசுவை பத்தி பார்க்கும்போது அவர் வந்து தேவனுக்கு சமமா இருக்கிறத வந்து பொருட்படுத்தாம அவர் அடிமையின் அவர் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அவரை தாழ்த்தி சிலுவையின் மரண பரியந்தம் அவரை தம்மை தாழ்த்தி நமக்காக நம்ம பாவங்களுக்காக அவர் என்ன பண்ணார், மரித்தாரு. நம்ம அவரை பார்க்கும்போது கூட அவர் எவ்வளவு தாழ்மையா இருந்தார் நம்ம பார்க்கும்போது, அவரை காட்டி கொடுக்க போற யூதாஸ் அவர் கூட இருக்காருன்னு தெரிஞ்சுமே அவங்கிட்ட அவர் ஒரு நாள் கூட வந்து நீ தான் என்னை காட்டி கொடுக்க போற, நீ வந்து இதை பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளுமே என்ன பண்ணல, அவனை வந்து அவன் மேல கோவப்படவோ அவனை எதுவுமே அவர் சொல்லல. கடைசி நிமிஷம் வரைக்கும் அவன் மேல கூட அவர் என்ன பண்ணாரு, கிருபையா இருந்தார், அவர் தாழ்மையா இருந்தாரு. அது நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது ஒருத்தங்க நமக்கு ஏதாச்சும் ஒருத்தங்க தப்பு நம்மளை வந்து குறை சொன்னாலோ, இவங்க நம்மளை வந்து நமக்கு எகெயின்ஸ்டா இருந்தாலோ, நம்ம அவங்கள பார்க்கும்போது கூட அவங்கள பேசுறதுக்கு ஒரு நிமிஷம் யோசிப்போம். என்ன இவங்ககிட்ட நம்ம பேசணுமா, நமக்கு இவங்க வந்து தப்பு, நமக்கு வந்து என்னது நம்மளை வந்து மாட்டி விட்டவங்க தானே அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா அவருக்கு தெரிஞ்சது முன்னாடியே தெரிஞ்ச அப்புறம் கூட அவர் ஒரு விஷயத்துல கூட அவங்ககிட்ட பெருமையா இல்லாம தாழ்மையாவே கடைசி வரைக்கும் தாழ்மையா இருந்தா நம்ம தாழ்மையா இருக்கும்போது அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். அவருக்கு தாழ்மையின் அடையாளமாக நம்ம வந்து யோவான் 13ஆம் அதிகாரம் 1லிருந்து 17 உள்ள வசனங்களை பார்க்கும்போது அந்த பஸ்கா பண்டிகைக்கு முன்பாக அவர் என்ன பண்ணார், சீஷருடைய கால்களை எல்லாம் அவர் கழுவினார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் எல்லாருடைய கால்களையுமே தேவன் என்ன பண்ணாரு, அது அவங்க எல்லாருமே தாழ்மையின் ரூபமாக. இன்னைக்கு நம்ம வந்து அந்த அளவுக்கு தாழ்மையா இருக்கோமா, நம்மளை எதிர்த்து நம்மளை ஒருத்தங்க கஷ்டப்படுத்தினா கூட அவங்கள வந்து மன்னிச்சு அவங்களை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் நமக்கு இருக்கா அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு நிறைய ஃபேமிலிஸ்ல கூட பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்க ஒரு தப்பு பண்ணாங்கன்னா பிள்ளைங்களை மன்னிச்சு பிள்ளைங்களை வந்து திரும்ப அவங்க கிட்ட சந்தோஷமா பேசுறதுக்கு கூட நிறைய பேரண்ட்ஸுக்கு இன்னைக்கு என்ன இல்லைன்னா அந்த மனப்பக்குவம் இல்லை. அந்த அளவுக்கு கூட அவங்களுக்கு தாழ்மை இல்லை பிள்ளைங்களை மன்னிக்கிறதுக்கு கூட. அதே மாதிரி பிள்ளைங்களும் அப்படிதான். பேரண்ட்ஸ் தப்பா ஏதாச்சும் அவங்கள வந்து திட்டாங்கன்னா அவங்கள ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அதை மன்னிச்சு நம்ம அம்மா தானே நம்ம அப்பா தானே நம்மளை திட்டினாங்க அப்படின்னு யோசிக்காம பேரண்ட்ஸ் கிட்ட கூட இன்னும் நிறைய நாள் வர பேசாம அவங்க கிட்ட வந்து கோவமா இருக்கிற பிள்ளைங்க இன்னும் நிறைய இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம இல்லாம நம்ம வந்து ஒவ்வொரு வரைக்கும் நம்ம வந்து தாழ்மையா இருக்கணும். நம்ம தேவன் அவர் வந்து ஒவ்வொரு மாதிரியும் நம்ம எப்படி வாழணும், இந்த உலகத்துல ஒரு மனுஷனா இருந்தா அந்த மனுஷன் எப்படி வாழணும், அவர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் வாழ்ந்து காட்டிட்டு தான் போனார். அதை மாதிரி நம்ம வந்து அவருக்கு பிரியமா வாழும்போது நம்ம தாழ்மையா வாழும்போதே அவர் தேவன் என்ன பண்ணுவார், நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து பார்க்கும்போது பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அவருக்கு வந்து இந்த உலகத்துல வந்து அவருக்கு வந்து யாரையுமே இந்த பாவம் செய்தவங்களை பிடிக்காது அப்படி எதுவுமே அவர் சொல்லல. அவர் வந்து யாருக்கு அவர் எதிர்த்து நிற்பேன்னு சொல்லியிருக்காருன்னா பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிற தேவனா இருக்கிறார். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனங்களை நம்ம பார்க்கும்போது, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. எப்பவுமே அழிவுக்கு முன்னானது என்னதுன்னா அகந்தை. நம்ம வந்து நம்மளை நினைச்சு நம்ம படிப்பை நினைச்சு நமக்கு இருக்க சொத்து நினைச்சு நம்மளுக்கு இருக்க ஆசீர்வாதத்தை நினைச்சு நம்ம என்னைக்குமே அகந்தையா இருக்கக்கூடாது. நம்ம கூட இருக்கிறவங்கக்கிட்ட இப்போ ஒர்க் பண்றவங்களா இருந்தா அவங்க கொலீக்ஸ் கிட்ட நான் வந்து நல்லா படிக்கிறேன், எனக்கு வந்து நல்லா டேலண்ட் இருக்கு அப்படின்ட்டு தெரியாதவங்களை வந்து அவங்கள வந்து டம்ப் பண்ற மாதிரி அவங்க கிட்ட பேசாம நம்ம பெருமையா நம்ம பேசாம நம்ம வந்து தாழ்மையா இருக்கும்போது தேவன் நம்மளை என்ன பண்ணுவார், அவருக்கு வந்து பெருமைனாலே பிடிக்காது. நம்ம பெருமை இல்லாம
தாழ்மையா இருக்கும்போது அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. தானியேல் 4ஆம் அதிகாரம் 30 to 37 வரை உள்ள வசனங்களை நம்ம பார்க்கும்போது அந்த வசனத்துல நேபுகாத் நேச்சாரை பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். நேபுகாத் நேச்சார் வந்து ஒரு ராஜா. ஆனா அவருக்குள்ளாடி ஒரு இது இருந்துச்சு. என்ன பண்றாருன்னா, அவர் ஆல்ரெடி ஒரு சொப்பன தரிசனத்தை பாக்குறாரு. அதை பார்த்து ஆல்ரெடி என்ன பண்றாரு, தானியேல் மூலமாக எச்சரிக்கப்படுகிறார். நம்ம வாழ்க்கையிலையும் எல்லாருக்குமே ஒவ்வொரு டைம்ல வந்து தேவன் வந்து ஒரு எச்சரிப்பா, நீ இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொப்பன தரிசனம் மூலம் நம்மளை கண்டிப்பா என்ன பண்ணுவாரு, கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல ஏசப்பா நம்மளுக்கு வார்ன் பண்ணியிருப்பாரு. ஆனா நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம், அதை வந்து ஈஸியா விட்டுருப்போம். ஒருவேளை அது ஒரு சொப்பனமா இருக்கலாம், இல்ல வந்து யாராச்சும் பெரியவங்களா இருக்கலாம், யாராச்சும் ஒருத்தங்க வந்து அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு வார்த்தை மூலமா தேவன் நம்மோட என்ன பண்ணியிருப்பார், பேசியிருப்பார், இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம், அதை கவனிச்சிருக்க மாட்டோம். அது இது கனவு தானே, இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இது தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், அது வந்து அப்படி சொல்லி நம்ம அதாவது ஸ்கிப் பண்ணிடுவோம். ஆனா இங்க வந்து நேபுகாத் நேச்சாருக்கு தேவன் என்ன பண்ணாரு, சொப்பன மூலமாக வெளிப்படுத்துறாரு அதுக்கு முன்னாடி. அப்போ தானியேல் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி உங்க பாவங்களை அறிக்கையிட்டு தேவனுக்கு வந்து ஒன்னது தேவனுக்காக நடங்க, நீங்க வந்து தேவனோட வழியில நடங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா 12 மாதத்துக்கு அப்புறமா திரும்பதான் என்னது, இந்த ராஜா வந்து அவருடைய அரண்மனத்துல வந்து உலாவிட்டு இருக்கும்போது அவர் அப்படியே பாக்குறாரு, ஐயோ நம்ம ராஜ்யம் எவ்வளோ அழகா இருக்கு, எவ்வளோ நல்லா செழிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் சுத்தி பார்த்துட்டு அவர் வந்து என்னன்னா, இது என் மகிமையின் பிரஸ்தாபத்துக்கு என்று நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாயால சொல்லல, அந்த வார்த்தை வந்து அவருடைய இதயத்துலதான் இருந்துச்சு. அது அவர் வெளியில கூட சொல்லல. இதயத்துல இருக்கும் போதே வானத்துல இருந்து தேவன் வந்து சொல்றாரு, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் முன்னை விட்டு நீங்கிட்டு மனுஷனின்றி தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய். இப்படி உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. அல்லேலூயா. இந்த வசனங்களை நம்ம பார்க்கும்போது அதுக்கப்புறமா தொடர்ந்து நம்ம அந்த 37ஆம் வசனத்தை வர பார்க்கும்போது அவர் வந்து மாடை போல புல்லை மேய்ந்து ஆகாயத்து பனியில அவருடைய சரீரம் நனைஞ்சிச்சு நம்ம பார்க்கணும். அப்போ தேவன்கிட்ட நமக்கு ஒரு வார்த்தை கடந்து வரும்போது நீ இப்படி இருக்காதுன்னு சொல்லும், அதை நம்ம அதை தட்டி அதை ஸ்கிப் பண்ணி போகாம அது எனக்கான வார்த்தை, தேவன் என்னோடு பேசுகிறான்ட்டு நம்ம தாழ்மையா அதை ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் நம்மளை அந்த விஷயத்துல இருந்து தேவன் நம்மளை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு சபைகள்ல கூட போதகர் வாயிலிருந்து நிறைய கடினமான வார்த்தைகள் வரும்போது ஜனங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்கிற மனசு இல்லை. நான் எங்க தப்பு பண்ண, நான் என்ன செஞ்சேன், நான் இதோட செய்யவே இல்லையே அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய டைம்ல நம்ம அதை என்ன பண்ணிருப்போம், அவங்க மேல கோவப்பட்டிருக்கோம். நானும் நிறைய டைம்ல இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு செய்யாத தப்புக்காக அப்பா ஏதாவது திட்டும் போது நான் நிறைய டைம்ல எங்க அம்மாட்ட எல்லாம் போயிட்டு சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நான் தான் இந்த தப்பே பண்ணல, அப்புறம் எதுக்கு என்ன திட்டுறாங்க, எதுக்கு தேவையில்லாம என்ன திட்டுறாங்க, நான் என்ன தப்பா பண்ண அப்படின்ட்டு நினைச்சிருக்கேன். ஆனா அதை பார்க்கும்போது நம்ம தாழ்மையா அதை ஏத்துக்கும் போது, ஆனா அதை திரும்ப நம்ம பார்க்கும்போது ஏதாவது ஒரு விதத்துல அந்த தப்பு நம்ம செய்யறதுக்கான ஒரு விஷயம் நம்மளை தூண்டி இருக்கோம். ஆனா நம்ம யோசிப்போம், அப்பா திட்டினாங்க, அப்ப இதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க, இதை நம்ம பண்ணக்கூடாது, நம்ம பேரண்ட்ஸுக்கு இது பிடிக்காது அப்படின்ட்டு நம்மளே அதை என்ன பண்ண நம்ம விலகி போறதுக்கான ஒரு மனப்பக்குவத்தை ஏசப்பா நமக்கு தருவார். அதே மாதிரி நம்ம தாழ்மையா அது நமக்கு தாழ்மையா இருந்தா மட்டும்தான் அதை ஏற்றுக்கொள்றதுக்கான அந்த மனப்பக்குவம் நமக்கு வரும். நம்ம தேவனோட இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும்போது தாழ்மைங்கிறது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும். அது நம்ம போயிட்டு எனக்கு தாழ்மை இல்லைன்னு சொல்றதுக்கான எந்த ஒரு காரணமும் இருக்காது. தினமும் நம்ம ஜெபம் பண்ணி அவர் வார்த்தைகளின் நடக்கும்போது அவரை விசுவாசிச்சு அப்படி நடக்கும்போது நம்மளே அறியாமலே நமக்குள்ள அந்த தாழ்மைங்கிற அந்த ஒரு கேரக்டர் நம்மளுக்கே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். யாரு நம்மள தப்பா பேசினாலும், யார் எதிர்த்து பேசினாலும் அவங்க கிட்ட போயிட்டு நான் தப்பு பண்ணலன்ட்டு நம்மளோட இதை நம்ம அங்க போயிட்டு நம்மளோட நீதியை அவங்க கிட்ட சொல்றதுக்கான எந்த ஒரு இதுவுமே நமக்கு அந்த 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 ஒரு மைண்ட் செட்டே இருக்காது. அவங்க என்ன பேசினா என்ன, நான் எப்படி இருக்கேன்னு ஏசப்பாக்கு தெரியும் அப்படின்ட்டு நம்ம தேவனுக்குள்ள நம்ம நடக்கும்போது நம்ம தாழ்மையா பொறுமையா இருக்கும்போது அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறது. நம்மளை யார் நம்மளை தாழ்மை பண்ணாங்களோ, எந்த இடத்துல நம்மளை உன்னால ஒண்ணும் முடியாது, உனக்கு இதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி எந்த இடத்துல நம்மளை தாழ்த்துனாங்களோ அந்த இடத்துல நம்ம தாழ்ந்து இருக்கும்போது அவங்களுக்கு எதிராக என்ன நீ பேசுறது, நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நம்ம நான் அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருமையா நம்மளை பேசாம
நம்ம அந்த இடத்துல தாழ்மையா இருக்கும்போது தேவன் என்ன பண்ணுவார்? நம்மளே அவங்க 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 முன்னாடியே தேவன் நம்மளை என்ன பண்ணுகிறார்? உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இங்க நம்ம பார்க்கும்போது ஆதியாகமத்துல நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு பாபேல் கோபுரம். இந்த மனுஷங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, நாங்க எங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை நாங்க ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இந்த வான அளவுக்கு எட்டத்தக்கதாக ஒரு கோபுரத்தை கட்டுறாங்க. அப்போ தேவன் இதை பாக்குறாரு. பார்த்துட்டு அவர் சொல்றாரு, அவர் இறங்கி என்ன பண்ணாரு, அவங்களோட பாஷையெல்லாம் தாறுமாறாக்கிட்டாரு. ஏன்னா இவங்க ஒரே பாஷை பேசுறாங்க, ஒரே லாங்குவேஜ், ஒரே ஸ்லாங், எல்லாமே அவங்க ஒரே மாதிரி பேசுறதுனால இவங்களுக்குள்ளாடி ஒரு ஒற்றுமையா இருந்து இவங்க என்ன பண்ணாங்க, இவங்களுக்குன்னு ஒரு மனுஷன் பெருமைப்படுறான். அதுல நினைச்சு நம்மளை படைச்சது தேவன் தான், அவருக்கு மகிமை செலுத்தாம அவங்களுக்கு ஒரு மகிமை வேணும்னு என்ன பண்றாங்க, அவங்களாவே ஒரு கோபுரத்தை கட்டுறாங்க. அப்போ தேவன் சொல்றாரு, தேவன் அவங்களோட பாஷைகளை என்ன பண்ணார், தாறுமாறாக்கினார். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில நமக்குன்னு ஒரு இதை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபம் பண்ணும்போது, ஏசப்பா என்னால ஒண்ணும் முடியாது, உங்களால நம்ம இந்த நாள் வரைக்கும் நம்ம ஒவ்வொரு நாள் இந்த இடத்துல நிற்பது, நிர்மூலமாகாது இருக்குது எல்லாமே அவருடைய சுத்த கிருபை. அவருடைய கிருபை இல்லைன்னா நம்மளால கண்டிப்பா இருக்க முடியாது. இந்த உலகத்தை நம்ம பார்க்கும்போது எவ்வளவு கொலைகள், எவ்வளவு கொள்ளைகள், பலவீனங்கள் எல்லாம் இந்த உலகத்துல இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளை கண்மணி போல எதுவும் நம்மளை மேற்கொள்ளாதபடிக்கு பாதுகாக்கிறது. நம்ம அவருக்கு தாழ்மையா அவர் சமூகத்தில் இருக்கும்போது எல்லா விஷயத்தையும் அவர் நமக்கு என்ன பண்ணுவார், நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாவது நம்ம பார்க்கும்போது தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிற தேவன். தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிப்பார். நம்ம தாழ்மையா இருக்கும்போது பெருமை இல்லாம நம்ம தாழ்மையா நம்மளை தாழ்த்தி அவர் சமூகத்துல நம்மளை ஒப்பு கொடுத்து, என்னால ஒண்ணும் முடியாதுப்பா, உங்களாலதான் எல்லாம் முடியும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளை என்ன பண்ணுவார், அதிசயமா நடத்துவார். ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது இந்த காலேஜ் ஃபீஸ் கட்டுறதா இருக்கட்டும், ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டும் போதா இருக்கட்டும், எல்லா விஷயமுமே யோசிக்கும் போது சில டைம்ல லேட் ஆகும். சில டைம்ல இந்த மாதிரி ஹாஸ்டல் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க அவங்க சொல்ற டேட்டுக்கு அப்புறமா கட்டினா ஃபைன் போடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அங்க கீழே போறப்போ வரப்போ சாப்பிட போறப்போ எல்லாம் போயிட்டு ரெண்டெங்கன்னு கேட்டே இருப்பாங்க. அப்போ அதை கேட்கும்போது மனசு எப்படி இருக்கும்னா, என்னால தர முடியாது அப்படின்ட்டு ஒரு இது சொல்லும். அவங்க கிட்ட போயிட்டு சொல்லு, என்னது நான் என்ன தராம ஓடியா போயிட போறேன் அப்படின்ட்டு சொல்லுன்னு ஒரு மனசு சொல்லலாம். ஆனா இன்னொரு மனசு சொல்லலாம், இல்ல நீ அமைதியாரு, நீ பொறுமையாரு, நீ தாழ்மையாரு, எல்லா வச்சியும் அவர் என்ன பண்ணுவார், பார்த்துக்கொள்வார். அவர் சமூகத்துல நம்ம பொறுமையா அடங்கி இருக்கும்போது இந்நாள் வரைக்கும் அவர் ஒவ்வொரு நாளுமே அதிசயமாக நம்ம அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பண்ணுவார், அவர் செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஏசாயா 57ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்க்கும்போது, நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும், அவர் பணிந்தவர்களின் ஆவி அவர் என்ன பண்ணுவார், உயிர்ப்பிக்கிற தேவனா இருக்கிறார். நொறுங்குண்டவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறார். அவர் பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்துல அவர் வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம நிறைய டைம்ல நம்ம என்ன நினைப்போம்னா, என்னால நம்மளால எதுவுமே முடியாது. ஆனாலும் நம்ம அவர் கிருபை இல்லைன்னா இந்த உலகத்துல நம்மளால ஒரு நிமிஷம் கூட நிக்க முடியாது. இந்த உள்ள போன இந்த மூச்சு அது திரும்ப வெளியில வருது அப்படின்னாலே அவருடைய சுத்த கிருபை. இந்த இடத்துல நம்ம நிக்கிறது, நிர்மூலமாகாது இருக்கிறது ஒவ்வொன்றுமே அவருடைய சுத்த கிருபை. அவரை நினைச்சு நம்ம தாழ்மையா மனத்தாழ்மையோட நம்ம நம்மளை ஒப்பு கொடுத்து அவர் பணிந்த ஆவி உள்ளவர்கள் இடத்துல அவர் வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அவர் நம்ம மத்தேயுல பார்க்கும்போது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நம்ம பெருமையா இல்லாம நம்ம பணிந்த ஆவி உள்ளவர்களா தேவ சமூகத்துல நம்மளை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணும்போது அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். லூக்கா 18ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது, ஆயக்காரன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இங்க 2 பேர் ஜெபம் பண்ண போறாங்க. ஒரு ஆயக்காரனும் ஒரு பரிசேயனும். பரிசேயன் என்ன சொல்றான்னா, நான் வாரத்துக்கு ஒரு டைம் நான் என்ன பண்றேன், நான் இந்த மாதிரி உபவாசம் இருக்கேன், நான் டெய்லி சர்ச்சுக்கு போறேன், நான் டெய்லி ப்ரேயர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த ஆயக்காரன மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், ப்ரேயர் பண்றான். ஆனா அந்த ஆயக்காரன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் பாவி, உங்க 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 சமூகத்துல வர்றது கூட நான் எனக்கு என்ன இல்லை,
தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் தாழ்த்தி ஜெபம் பண்றான். அந்த கடைசி வசனத்தை நம்ம பார்க்கும்போது, அந்த 14 வசனத்துல பார்க்கும்போது தேவன் சொல்றாரு, அவன் அல்ல இவனே மானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவனவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இங்க அவன் தன்னை தாழ்த்துகிறவன் அவனை தாழ்த்தி தேவ சமூகத்துல அவன் ஒப்பு கொடுத்தனால தேவன் என்ன பண்ணாரு, அந்த இடத்துல அவன் ஒரு நற்சாட்சி பெற்றவனாக தேவனே அந்த அந்த அது சொல்லத்தக்கதாக அவன் என்னது, தேவன் நம்மளை உயர்த்துகிற தேவனை நம்மளோட பெருமைகளை நம்ம தேவன்கிட்ட சொல்லாம இருக்கும்போது தேவன் என்ன பண்ணுவார், நம்ம மத்தவங்க கிட்ட நான் இப்படி பண்ண அப்படி பண்ண அப்படின்னு நம்ம சொல்லாம நான் இப்படி இருக்கேன். நிறைய பேர் ப்ரேயர் பண்ணும்போது நம்ம வாரத்துக்கு அவங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் என்னது சர்ச்சுக்கு போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு மற்ற நாள் தேவனை தேடாம இருப்பாங்க. ஆனா அவங்க மனசுல அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, நான் சர்ச்சுக்கு போறேன் ஒழுங்கா, நான் ஒழுங்கா ப்ரேயர் பண்றேன், நான் ஒழுங்கா நான் இது ஒழுங்கா சபைக்கு போறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனா அவங்க தேவனை தேடாதவங்களை குறை சொல்லுவாங்க, இவங்க எங்க சர்ச்சுக்கு போறாங்க, எங்க தேவனை தேடுறாங்க, இவெல்லாம் எங்க ஆசீர்வதிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்றாங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது கடந்த நாட்கள்ல நாங்க ஒரு நாள் சண்டே அங்க சென்னையில சர்ச்சுக்கு போறதுக்காக ஆட்டோ போகும்போது அந்த ஸ்டாண்ட்ல போயிட்டு இந்த மாதிரி ஆட்டோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ அங்க நிறைய பேர் நின்னாங்க. அப்போ ஒரு அங்கிள் கிட்ட நாங்க போயிட்டு கேட்டோம், இந்த மாதிரி போகணும் அங்கிள், ஆட்டோ வரீங்களா அப்படின்ட்டு. அப்போ அவர் சொன்னார், இல்லம்மா சர்ச்சுக்கா போறீங்க, நான் வரல, அந்த சர்ச்சுக்கு உங்களை கொண்டு விடுறதுக்கு கூட எனக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை, ஏன்னா நான் தப்பானவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, போயிட்டாரு. அப்போ நான் என்ன இந்த வசனத்தை எனக்கு அப்பவுமே அது அப்படியே தோணுச்சு. அப்போ நம்ம ஆனா அதே தப்பு செஞ்சுட்டு அந்த சபையில உட்கார்ந்து தேவனை ஆராதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவர் அந்த இடத்துல தன்னை தாழ்த்துறாரு, அந்த இடத்துல வர்றதுக்கு கூட எனக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை. அப்போ அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது நம்ம அந்த மாதிரி இல்லாம தேவனுடைய நம்ம துணிகரமாக இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், துணிகரமாக தேவ சமூகத்துல நிறைய நம்ம தப்பு பண்ணிட்டு அவர் சமூகத்துல எந்த தப்புமே பண்ணாத மாதிரி நம்ம உட்காந்துட்டு தப்பு பண்றவங்களை எல்லாம் குறை சொல்லிட்டு இங்க உட்காரும் போது தேவன் என்ன பண்ண மாட்டார், நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டார். நம்ம தாழ்மையா இருக்கணும், ஏசப்பா நான் தப்பு பண்ணியிருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு அவர் சமூகத்துல தினம் நம்ம பாவங்களை அறிக்கையிட்டு நம்ம ஜெபம் பண்ணுகிறவர்களாய் காணவர் நம்மளை தாழ்த்தி நம்மளை தாழ்த்தும் போதுதான் அவர் நமக்கு கிருபை தருகிற தேவனா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மளை தாழ்த்தி அவர் சமூகத்துல பரிசெயனை போல இல்லாம நான் நீதிமா நான் நல்லவன் அப்படின்னு நம்மளே சொல்லாம நம்மளை தாழ்த்தி நம்ம தாழ்த்தி தேவ சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம என்ன நம்மளை நினைப்போம்னா, நான் நம்ம சொல்லக்கூடாது நான் நல்லவன் அப்படின்னு சொல்லாம நம்மளை பாக்குறவங்க நம்மளுடைய நல்ல நடக்கையின் மூலமாக நம்மளுடைய நல்ல செய்கைகளின் மூலமாக நம்மளை பாக்குறவங்க, ஆமா உண்மையாகவே இவங்க தேவனுடைய பிள்ளைங்க தான், உண்மையாகவே இவங்க தேவனை ஆராதிக்கிறவங்க தானே நம்மளுடைய நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயத்தை பார்த்து அவங்க சொல்ல நம்மளே அந்த இடத்துல போயிட்டு நம்மளை பெருமைப்படுத்திட்டு நான் நல்லவன், நான் இந்த இடத்துக்கெல்லாம் வரமாட்டேன், இந்த இடத்துக்கெல்லாம் நான் போக மாட்டேன். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, நான் இந்த மாதிரி வேற மதத்துல இருக்கவங்க அவங்க கிட்ட போக மாட்டேன், அவங்க கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நீதிமான காமிச்சுக்கிறாங்களே. ஏன்னா அவங்க கிட்ட பேசினா இவங்களுடைய பரிசுத்தம் கெட்டு போயிடும் அப்படின்ட்டு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த மாதிரி இருக்காங்க. நானும் நிறைய பேர் சொல்றதை கேட்டிருக்கேன், இல்ல அவங்க கிட்ட எல்லாம் பேசக்கூடாது, அவங்க கிட்ட எல்லாம் பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்க எல்லாம் வேற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னைக்குமே நம்மளை யோசிக்க எல்லார்கிட்டயுமே நம்ம சொல்லக்கூடாது, அவங்க நம்மளை சொல்லணும். இவங்க உண்மையாவே தேவனுடைய பிள்ளைங்க, ஏசப்பா இவங்க கூட இருக்காரு, இவங்க செய்கிற எல்லா விஷயத்திலையும் எல்லா இதுவுமே ஏசப்பா என்ன பண்றாரு, ஒவ்வொரு நாளும் வாய்க்க பண்ணுகிறாருன்னு அவங்க நம்மளை கொடுத்து சாட்சி சொல்லணும். நம்ம நம்மளுடைய நம்மளை பெருமைப்படுத்தாம தேவ சமூகத்துல நம்ம தாழ்ந்து இருக்கும்போது அவர் அவர் நம்ம கிருபை தருகிற தேவனா இருக்கிற ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா.